Hi all, this is A.K. Balaji, founder and managing director of Horizon Technologies. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து மணி மேக் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் வந்து யோசிப்பாங்க எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம், லைக் ஒரே நாளில் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக போகும்போது பை ஆர்டர் போட்டு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாமா, இல்லைனா கீழே இறங்கும் போது ஒரு ஒரு செல் பண்ணி ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாமா, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இல்லைன்னா நியூ பார்ட் ஆஃப் பீப்புள் என்ன யோசிப்பாங்க, கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணணும். ஸோ இதில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக மணியை மேக் பண்ணுறது தான் வந்து எப்போவுமே வந்து பெட்டர். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ உங்களோட கேபிட்டல் ஒரு 20,000 வச்சுக்கோங்க. ஓகே, கேபிட்டல் லெட் இட் பி 20,000. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ யூ கோயிங் ஃபார் இன்ட்ராடே ட்ரேட். ஓகே, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த், ஓகே, ஃபார் 1 month ஒரு 20 days நம்ம ட்ரேடிங் டேஸ் வச்சுக்கலாம். ஓகே, 20 days நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை நாள் வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 days வச்சுக்கலாம். ஓகேங்க, ஒரு 10 days வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் டேஸ் வந்து ட்ரேட் ப்ராஃபிட்டில் தான் முடியும் நம்ம நினைப்போம். கரெக்டுங்களா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 days மேலே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்க போகிறோம். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமமாக எடுத்திருக்கேன். 50-50 சான்சஸ் எடுத்திருக்கேன். 10 days ப்ராஃபிட் எடுக்கிறோம். 10 days பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லூசிங் டேஸாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ 10 days வந்து லூசிங் டேஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 daysக்குன்னா ஒரு 1 dayக்கு வந்து நம்ம ஒரு 1000 நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து 1000 தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ % ரிட்டர்ன் வருது உங்களுக்கு இதுலேயே அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியாக தானே வரும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் லுக் இன்டு இட். ஸோ ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்டூ 10 days. ஓகே, ஸோ அப்போனா என்னாச்சு, உங்களோட ப்ராஃபிட் பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து 10 days ப்ராஃபிட்டில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக தான் நம்ம வந்து கொடுக்கணும். எப்பவுமே அதுதான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது. நம்ம வந்து லாஸ் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மந்த் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட லாஸ் வந்து நீங்கள் ஒரே நாள் வந்து அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் 1000 2000 ஒரு நாளைக்கு எடுத்தீங்கனாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ உங்களோட லாஸ் வந்து கண்டிப்பாக மினிமமாக வச்சுக்கணும். ஸோ ஒரு என்னதான் லாஸ் ஆனாலும் +or-500 அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்து 1000 2000 3000 எதாக இருந்தாலும் ஃபைன். பட் மினிமம் நம்ம வந்து ஒரு 1000 வச்சுக்கிறோம். ஸோ 10 days நீங்கள் வந்து லாஸே பண்ணுறீங்க, 50% days நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, 50% days நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 5000 போய்டும். ஓகேங்களா? வந்தது வந்து 10,000, போனது வந்து 5000. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த் எண்டை நீங்கள் வந்து ஒரு +5000 தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன கணக்கு போகலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் சில பேர்லாம் வந்து ஒரே நாளில் வந்து 10,000 20,000 50,000 1 லட்சம்லாம் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் மந்த்துக்கே வந்து 5,000 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ மந்த்துக்கு நான் 5,000 தான் கொடுத்துருக்கேன். பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், நான் வந்து 20,000 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கால் ஆப்ஷன் கூட நீங்கள் நிஃப்டிலையோ பேங்க் நிஃப்டிலையோ பை பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ 1 or 2 lots கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1000 rupees தான் நம்ம மினிமம் எடுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ நமக்கு வந்துருக்குது வந்து 5,000. ஸோ எவ்வளோ % நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 25% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ரைட்? ஸோ 25% ரிட்டர்ன் பர் மந்த்ன்றது உண்மையாகவே நல்ல ஒரு ரிட்டர்ன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த ரிட்டர்ன் கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் 1 month. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25% into 12 months, 12 மாதம் இல்லையா, 1 yearக்கு நம்ம கணக்கு போட்டால் நமக்கு எவ்வளோ % வரும்னு பாருங்கள். ஸோ 25% ரிட்டர்ன் இன் 12 months நீங்கள் போட்டிங்க அப்படின்னா we are making around 300% ரிட்டர்ன். ரைட்? ஒரு வருஷத்துக்கு வந்து 300% ரிட்டர்ன் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து அமௌண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா 5,000 into 12. ஸோ உங்களுக்கு வந்து 60,000 வந்து யூ ஆர் மேக்கிங் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 20,000. ரைட்? பட் அது உங்களுக்கு வந்து 1 yearல உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 60,000 வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு.
ரைட், அரௌண்ட் சம் 300% ரிட்டர்ன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு 20,000க்கு தான் நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்கு 1 லேக் வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லேக்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ 600 இன்ட்டு 60,000 இன்ட்டு 5. ஸோ வில் மேக் 3 lakhs, ரைட். ஸோ 3 lakhs வந்து நம்ம வந்து 1 lakh வச்சுருந்தா நம்ம ரிட்டர்ன் 1 இயர்க்கு எடுக்கிறோம், ரைட். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டப்பல நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், யூஸ்வலாக பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே, எஸ்பெஷலி இன்ட்ராடேல ஒரே நாளில் 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் அப்படி சம்பாதிச்சா நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எவ்ரிடே கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். அதாவது என்ன விஷயம்னா, ப்ராஃபிட் வந்து இப்போ 20 days நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். அதே மாதிரி மினிமம் நம்ம வந்து லாஸ் எடுக்கிற டேஸ் வந்து குறைச்சிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிற அமௌண்ட் அதிகமாக இருக்கணும், லாஸ் வந்து கம்மியாக வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 or 1000 rupees தான் உங்களோட லாஸ் ஒரு நாளுக்கு செட் பண்ணுறீங்கன்னா அதை தாண்டி அதை மாற்றிக்காதீங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, என்னைக்காவது நீங்கள் அதிக லாஸ் இருக்கப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்காம விட்டீங்கன்னா பெரிய லாஸ் ஆகிடும். இப்போ 5,000 10,000 லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கணக்கு வராது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இப்போ 5 நாள் ஒரு 10 நாளுமே நீங்கள் வந்து 500 தான் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டர்ஸ் நீங்கள் போடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்ரிடே இன்ட்ராடே பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு 1 லாட்னா 1 லாட் மட்டும் போடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து 2 லாட் போடுறீங்க, 2 லாட் மட்டும் போடுங்க. 10 லாட் போடுறீங்கன்னா 10 லாட் கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. எல்லா நாளும் அதே லாட் சைஸை கண்டினியூ பண்ணுங்க, அதை மாற்றாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து என்னைக்கு வந்து நீங்கள் கம்மி ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி லாட் சைஸ் கம்மியாக போட்டுருவீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து என்னைக்கு லாஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி லாட் சைஸ் அதிகமாக போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், சரிங்களா. ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதை வந்து நான் வந்து ஒரு மந்த்லி ரிட்டர்ன் மாதிரி நான் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து லாட் சைஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி சேமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், சரிங்களா. ஃபர்தராக நீங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் கொடுத்துருக்கேன். எனி டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.